ஓகேங்க. அக்கா வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நெடிய கால போராட்டம், ஒரு தொடர் போராட்டமாகவே திருப்பூர் தொகுதியில வந்து நடந்துட்டு இருக்கு. கூட வந்து நேத்தைக்கு வந்து திடீரென்று உங்களுடைய ஒரு கைது செய்தி. இந்த கைதுக்கும் அந்த போராட்டங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி தொடர் போராட்டங்கள் திருப்பூர் தொகுதியில நடப்பதற்கான காரணங்கள் என்ன? திருப்பூர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு தொழில் நகரம். உங்களுக்கு நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க வந்து வேலைக்கு வருவாங்க. பனியன் தொழில்ல உங்களுக்கு இங்க நல்லா தலை தோங்கி இருந்த காலம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழர்கள் அல்லாது மற்ற மாநிலத்தவை சார்ந்தவர்கள் போக வட மாநிலத்தவர்களுடைய வருகை ரொம்ப அதிகமானதுடைய விளைவுதான் இந்த தொடர் போராட்டங்களுக்கான காரணமாவும் இருக்கு. உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த கரண்ட் மின்சார இது கட்டணம் உயர்வானது, நூல் விலை உயர்வானது, நம்ம பஞ்சுடைய இது உயர்வானதெல்லாம் ஒரு மேலோர்ந்த இந்த தொழில் சார்ந்த காரணங்களாக மாறினாலும் உள்ள பொதுவா இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளுக்கு தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு இந்த வட மாநிலத்தவர்கள்னால. சமீபத்துல நடந்த நிறைய பாலியல் வன்கொடுமைகள் எனக்கு தெரிஞ்சே வழக்காக பதிவு செஞ்சே எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 மனுக்கள் நம்ம கொடுத்திருப்போம். குழந்தைகள் மீதான பெண் பிள்ளைகள் மீதான அந்த பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்கள், வன்புணர்வுகள் இதை எதிர்த்து மனு கொடுத்திருப்போம். நேற்று நடந்ததும் அது போல ஒரு செய்தி தான். ஆனா நம்ம மனு கொடுக்கறதுக்கோ போராடுறதுக்கோ போல அங்க இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு அந்த கதிரவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில முந்தாநேத்து 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 6 வயது குழந்தைக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் ஒரு ஒடிசா காரனால ஏற்படுது. அங்க அந்த அந்த ஆள் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதை அதை எதிர்த்து பெற்றோர்கள் சாலை மறியல் பண்ணாங்க. அதுக்கு ஆதரவு தான் கொடுக்க போனோம். அத வந்து இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் நம்ம வந்து இங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் ஆட்சியில் அது இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசாங்கல்ல சார்ந்த கட்சியினருக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகிறதுனால இந்த கைது நடவடிக்கையானது ரொம்ப தீவிரமா எடுக்கப்பட்டது. இந்த கைதுக்கான காரணம் என்னக்கா? எந்த போராட்டத்தின் அடிப்படையில வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? எந்த போராட்டத்துக்கான வழக்கு? ஏன்னா வந்து 1 வார காலமாக தொடர்ந்து வந்து நீங்க போராட்டத்துல நின்னுட்டு தான் இருக்கீங்க. இப்போ இந்த வழக்கு வந்து எந்த உம் போராட்டத்தை மையமா வச்சு வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க? எந்த மாதிரியான வழக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க? வழக்குகள் வந்து 4 பிரிவின் கீழ் போட்டிருக்காங்க. காவல்துறையை வந்து வேலை செய்யாம தடுத்ததாகவும் அது ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. 2வது வந்து காவல்துறை சொன்னதை வந்து மதிக்காமல் நடந்துட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகளின் கீழ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக போடப்பட்டதுன்னா இந்த காரணங்கள் நேத்து நம்ம போராட்டத்துல கலந்துகிட்டதாகவும் அந்த சாலை மறியல்ல பெற்றோர்களுக்கு ஆதரவாக நின்னு நம்ம அங்க வந்து பிரச்சனையை தூண்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்ல அவங்க அந்த கைது பண்ணியிருக்காங்க. கைதான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதற்கான காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த கதிரவன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவுல ஒரு டாஸ்மாக் இருக்கு. அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 500ல இருந்து ஒரு 1000 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தொலைவுல ரொம்ப பக்கத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கு. அந்த டாஸ்மாக் வந்து அந்த இடத்துல இந்த டாஸ்மாக் கடை எண் 1927. அந்த டாஸ்மாக் கடை அங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்கு. மக்கள் போராடும் போது அங்க 2 டாஸ்மாக் கடைகள் இருந்திருக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுல ஒரு டாஸ்மாக் கடை எடுத்துட்டு இதைய வந்து அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் கிட்ட அங்க இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள், சொந்த ஊர் மக்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் இந்த இந்த எலெக்ஷன்ல பண்ணிடுறோம், அடுத்த எலெக்ஷன்ல பண்ணிடுறோம்னு வாக்குகளை வாங்கிட்டு அவங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இதற்கான நிறைய போராட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சட்ட ரீதியாக எப்படி போகணும்ன்ற கைடன்ஸ் யாருமே கொடுக்கல. ஒரு ஆதங்கத்துல போய் பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, திரும்ப வந்துருவாங்க. இதே போயிட்டு இருந்திருக்கு. இப்போ பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ அண்ணன் செல்வராஜ் அவர்கள் அந்த மாமன்ற தொகுதி அந்த இந்த வார்டனுடைய மாமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு அன்பகம் திருப்பதி அவர்கள் இவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. வாக்கு மூலமா வாய் வார்த்தையா இந்த டாஸ்மாக் கடையை நாங்க உங்களுக்கு இடமாற்றம் பண்ணி தர்றோம். இந்த ஒரு தடவை எங்களுக்கு வாக்கு போட்டு வாக்கு செலுத்தி வெல்ல வைங்கன்னு அங்க இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் கிட்ட வந்து அவங்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம்
எம்எல்ஏ திரு சிவராஜ் அவர்கள் வந்து 2 தடவை 10க்கு 20 பேனரே வச்சிருக்காரு. இந்த கடையை நாங்க இந்த நாளுக்குள்ள இத்தனை நாட்களுக்குள்ள இடமாற்றம் பண்ணி தருவோம் அப்படின்னு பேனரே வச்சிருக்காங்க. அன்பகம் திருப்பதி அவர்கள் வந்து ஒரு 6 மினி பஸ் வச்சு மக்களை கூட்டிட்டு போய் ஒரு நாள் முழுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல உட்கார வச்சு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க. எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. அப்ப அங்க இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நம்ம அண்ணன் அவர்களை வந்து பாக்குமார் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுல A2 குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பாக்குமார் அண்ணன் அவர்களை வந்து அவர் மண்டல செயலாளரா இருக்காரு திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு. அண்ணனை வந்து வந்து அப்ரோச் பண்றாங்க. அப்ப அண்ணன் வந்து நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சரி இதை வந்து நம்ம சட்ட ரீதியா நம்ம இதை முன்னெடுத்து கொண்டுட்டு போலாம். ஏன்னா எப்பவுமே சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை தான் நாம் தமிழர் கட்சி எப்பவுமே செய்வாங்க. எந்த இடத்துலயுமே அறவழி போராட்டத்துலதான் எடுத்திருப்பாங்க ஒழிய ஆஹ் சட்டத்துக்கு புறம்பான எந்த விதமான நடவடிக்கைகளையும் இன்று வரை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தது இல்லை. அதனால நம்ம சட்ட ரீதியான போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கலாம்னு அந்த மக்களுக்கு நம்ம ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறோம். முதல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு 50ல இருந்து 100 குடும்பங்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி நாம் தமிழர் கட்சி சார்பா அண்ணன் பாக்குமார் அவர்களின் பெயர் குறிப்பிட்டு ஒரு மனுவானது மனு நாளான திங்கட்கிழமை என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிட்ட கொடுக்கப்படுது. அந்த மனு போயிட்டு மனு திரும்பி ரிப்ளை என்ன வருதுன்னா அரசு சார்பாக வந்து கள ஆய்வு செய்ததாகவும் அந்த கடை இருப்பது எந்த விதமான அந்த கடை இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் பிரச்சனைகளும் இல்லை. இது வந்து இதனால இந்த மனுவை நாங்க நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஹ் மனு வந்துருச்சு. இது வந்து மக்கள் கிட்ட அங்க இருக்கக்கூடிய பகுதிவாழ் மக்கள் கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது கலாய்வுக்குலாம் யாரும் வரல. எங்க கிட்ட வந்து யாருமே எதுவுமே கேட்கல. எங்களுக்கு இந்த டாஸ்மாக் இருக்கிறதுனால பெரும் தொல்லையா இருக்குது. எங்களால நிம்மதியா வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல, பாதுகாப்பா இருக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஒரு வாரம் வெயிட் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் திங்கட்கிழமை சென்ற வாரம் திங்கட்கிழமை மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களின் துணையோடு அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க. நம்ம நம்ம வந்து அவங்கள கூப்பிடல. மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட போனா ஒரு நீதி கிடைக்கும்னு சொல்லி அந்த மக்கள் நம்ம கிட்ட தொடர்ந்து வர்றாங்க. வந்து நம்ம கலெக்டர் அலுவலகத்தை போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக நேர்ல சந்திச்சு மக்கள் மனு கொடுத்து அவங்களுடைய குறைகளை முன்வைக்கிறாங்க. அந்த துறை சார்ந்த ஆய்வாளர்களை கூப்பிட்டு இதற்கான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து இது பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. இப்ப அடுத்த அடுத்த நகர்வா மக்கள் வந்து இது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுங்கன்னு கேட்டப்போ நம்ம அந்த கேவிஆர் நகர் இந்த பள்ளியும் இந்த டாஸ்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன்ல கேவிஆர் நகர் காவல் நிலையத்துல போய் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்கிறோம். இப்போ வரைக்கும் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப என்னன்னா நேத்து நம்ம அந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த சாலை மறியல்ல கலந்து காட்டியும் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் குமார் அவர்களையும் பிரபாகரன் A1 குற்றவாளியாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரன் அவர்களும் குமாரன் அவர்களும் அதே பகுதியில 30-40 ஆண்டு காலமா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இருக்கக்கூடியது அதே தொகுதி. நாங்க 3 பேரும் இதை லீட் பண்ணி கொண்டுட்டு போறதுனால ஒரு கார்னர் பண்ணி இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் பெயரால நடத்தப்பட்ட ஒரு கைது நடவடிக்கை. இதுக்கு மூல காரணம் இந்த டாஸ்மாக் கடையை நாங்க இடமாற்றம் பண்ணணும்னு மக்கள் எங்க கூட நிக்கிறது அவங்களால அதை ஏத்துக்க முடியல. இதுதான் காரணம். ஆனா நேத்து அவங்க ஒரு கெடு வாய்ப்பா நாங்க எல்லாரும் அங்க போனதுனால அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எங்களை வந்து கைது பண்ணணும்னு ரொம்ப ப்ரெஷர். உங்களுடைய அஸ்திவாரத்திலே வந்து நீங்க கை வச்சிருக்கீங்க, அதனாலதான் இந்த ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அண்ணன்கள் கூட சொன்னாங்க அப்பாவோட வருமானத்தை நீங்க கெடுக்கிறதுனாலதான் இந்த நடவடிக்கை உங்க மேல அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன்கள் தம்பி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல இந்த கடையை வந்து இடமாற்றம் பண்றதுக்கான இடத்தையும் நம்ம காட்டுறோம். பக்கத்துலயே ஒரு பாறைக்குழி இருக்கு, அங்க பகுதிவாழ் மக்கள் அடர்ந்து இல்ல, அங்க கூட அவங்க வச்சுக்கலாம். குடிக்கணும்னு நினைக்கிறவன் நீங்க கொண்டு அருணாச்சல பிரதேஷ்ல நீங்க கொண்டு ஹிமாலயா மலை உச்சியில வச்சா கூட அங்க வந்து குடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடிமகன்களை கொண்ட ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு. அதனால பக்கத்துல கொஞ்ச தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழியில கொண்டு போய் இடமாற்றி வச்சுக்கோங்கன்னா அதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல. டெலிபரேட்டா பாருங்க, நீங்க காலையில அப்படியே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட எந்திரிச்சு வரும்போது உங்க வீட்டு வாசல்லையே ஒட்டு துணி கூட இல்லாம ஒரு ஆண்மகன் படுத்திருந்தா உங்க வீட்டு பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? ஒரு நாள் 2 நாள் இல்ல, தொடர்ந்து இந்த இன்னல்களை அந்த பெண்கள் அந்த பகுதி வாழ் பெண்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்க ரோட்ல நடந்து போக முடியல. அந்த டாஸ்மாக்கு எகுத்தாப்புலயே பஸ் ஸ்டாப் இருக்கு. சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு நடந்து போனாங்கன்னா குடிச்சு போட்டு வந்து மேலேயே விழுகுறாங்க. 24 மணி நேரமும் அங்க வந்து மதுபானம் விற்பனை செய்யப்படுது.
ரொம்ப தொல்லை. நான் போயிருக்கேங்க. நான் போயிருக்கிற அன்னைக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் அங்க அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நாங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்து வாசல்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இருக்கிறது கூட தெரியாம எகுத்தாப்புல வீட்டுல அந்த அக்கா அந்த அக்கா வீட்டுக்குள்ள போதையில ஒரு ஒரு ஆளு போறாரு. வீட்டுக்குள்ளேயே போயிட்டாரு. நாங்க சத்தம் போடுறோம். வெளியே வந்து மறுபடியும் பக்கத்து வீட்டுக்குள்ள போறாரு. கண் முன்னாடி நடந்த ஒரு காட்சி இது. இது எப்படி நம்ம இதை வந்து ஏத்துக்கிறது? ஒருவேளை அந்த வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல இந்த மாதிரி உள்ள போய் எதனா ஒரு விஷயம் நடந்து உயிர் பலியோ, ஒரு பாலியல் ரீதியான துன்புறுத்தலோ, ஒரு இதோ நடந்தா அங்க பாதுகாப்பே இல்ல இல்ல. ரோட்ல அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிட்டு போறாங்க சின்ன சின்ன பசங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது வெறும் மதுபானம் மட்டும் விற்கப்படல, கஞ்சா போன்ற பொருட்களும் அங்க இடத்துல விற்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கடைகளுக்கு இதுதான் வருமானம். இந்த கடைக்காரர்கள் வந்து பொருளாதாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெளியே வந்து பேச மாட்டேறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பகுதிவாழ் மக்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குது இந்த மதுபான கடை. இதை இடமாற்றம் பண்ணி வைங்கன்னு தான் சொல்லுவோம். கடை இழுத்துன்னு சொல்லல. பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல ஸ்கூல் இருக்கு. 100 மீட்டர்ல ஸ்கூல் இருக்கு. இப்படி போனோம்னா ஒரு 200 மீட்டர்ல கோயில் இருக்கு. கோயில்ல வந்து நியூடா படுத்துக்கிறாங்க. ஒரு துணி இல்லாம படுத்துக்கிறாங்களாம். எப்படி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க இது பண்ணுவாங்க? ரோட்ல அந்த தூய்மை பொறியாளர்கள் அம்மாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 50 60 வயசு இருக்கும். அவங்க வந்து தூய்மை அந்த அந்த இடத்துல தூய்மை பணி பண்றக்கே வரமாட்டேறாங்க, பயந்துக்கிறாங்க. அப்படியே அங்கேயே மோஷன் போறாங்க, அங்கேயே யூரின் பண்றாங்க. அங்க பார்க்காம அவங்க கிட்டே ஒரு பாலியல் சீண்டல்லாம் பண்றாங்க. இது எதுவுமே அங்க இருக்கக்கூடிய ப்ராமிஸ் பண்ணி இதுக்கும் வாய்மொழியாக அங்க இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சத்தியமா இந்த கடையை நான் இடமாற்றம் பண்ணி தரேன், எனக்கு இந்த ஒரு தடவை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு கேட்ட எம்எல்ஏவும் வரல, உள்ளாட்சி தேர்தல்ல போட்டிட்டு மாமன்ற உறுப்பினரும் வரல. நேத்து நடந்தது போராட்டம் பாருங்க. நாம் தமிழர் கட்சியோட என்ட்ரியை வந்து அவங்க யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து காலிருந்து ஒரு ப்ரோக்ராம்டா போயிருக்கு. எப்படின்னா பெற்றோர்கள் வந்து சீற்றம் அடையறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்சி கட்ட பஞ்சாயத்துக்குன்னே உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சி எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி ஆமா அதேதான். அந்த கட்சியை சார்ந்த 10 பேர் பெண்கள், குறிப்பா 10ல இருந்து 15 பெண்கள் பெற்றோர்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அதே சைமல்டேனியஸா நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் ஏதுவாக செயல்படுவதற்கு அதே கட்சியை சார்ந்த ஆண்கள் இந்த பக்கம் ஒரு 10 பேர் 15 பேர் நிக்கிறாங்க. அந்த ஒரு 500 அந்த ஒரு சுற்று வட்டாரத்துல மேக்சிமம் பகுதியை வந்து அந்த கட்சிக்காரர்கள் தான் ஆக்கிரமிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. பெற்றோர்கள் எல்லாருமே நிக்கிறாங்க தூரத்துல. ஒரே ஒரு பெற்றோரை மட்டும் கூப்பிட்டு, இந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தையோட பெற்றோரை கூப்பிட்டு அவங்க அந்த 3 எழுத்து கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்ணை மட்டும் நிறுத்தி மைக்ல 300 பெற்றோர்கள் பின்னாடி நின்று கதறிட்டு இருக்காங்க ஆதங்கத்துல. ஆனா இந்த பெற்றோர்கிட்ட மட்டும் மைக்க கொடுக்குறாங்க, மைக்க வாங்கிடுறாங்க. அப்புறம் மைக் வேலை செய்ய மாட்டேங்குது. மைக்கு கொடுங்கன்னு கேட்க போன நம்ம கட்சிக்கார அண்ணன் மேல இத அவங்க அண்ணனை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி ரொம்ப சத்தம் போடுறாங்க. நான் போய் முன்னாடி நின்னு நீங்க யாருன்னு கேக்குறாங்க. நான் யாருன்னு என்னோட அடையாளம் என்ன? நான் என்னோட அண்ணன் மகள் இந்த பள்ளியில படிக்கிறா, நான் இந்த கட்சியில இருக்கேன்னு சொன்ன உடனேமே கொந்தளிக்கிறாங்க அப்படியே. இது பொதுமக்கள் பண்ற ஒரு பிரச்சனை. நீங்க என்ன கட்சியை சொல்றீங்க? நீங்க தாங்க நான் யாருன்னு கேட்டீங்க. என்னுடைய அடையாளம் இதுதான். நான் என் மகள் போன்றுதான் அந்த குழந்தைய நினைச்சு நான் வந்து உட்கார்றேன். சரி கட்சியை சொல்லக்கூடாதா? நான் கட்சியை சொல்ல, எங்க அண்ணன் புள்ள இங்க தாங்க படிக்கிறா, நான் இங்க உட்காருக்க நியாயத்தை கேட்கிறேன்னு அந்த கூட்டத்தை தாண்டி உள்ள போய் நீ உட்கார்ந்த ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். அதே அவங்களால ஏத்துக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தோடனே எனக்கு புரியுது. 2 பக்கமே ஒரே தரப்பினர் தான் பிரச்சனை பண்றாங்க, பணத்தை வாங்கிக்கிட்டு பைசூல் பண்றதுக்காக பண்றாங்கன்னு நான் எந்திரிச்சு போய் தள்ளி நின்னுட்டேன். பின்னாடி போய் நிக்கிறேன், தள்ளி போய் நிக்கிறேன். ஒரு காவல் அதிகாரி ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவங்க மட்டும் வந்து என்னை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னால அதை வந்து உணர முடியுது. நான் போய் 10 நிமிஷம் அந்த காவல்துறை அதிகாரி வர்றாங்க, என்னை டார்கெட் பண்றாங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆமா ஆமா, எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. நான் போய் 10 நிமிஷத்துல வந்து என் காது படவே எல்லாமே பேசுறாங்க. நான் எங்க போய் நான் இதுக்கும் எதுவுமே சொல்லல, பெற்றோர்கள் கிட்டதான் பேசுறேன். அவங்க வந்து மன ஆதங்கத்துல ஏன்னா நம்ம கட்சியை பத்தி தெரியும், என்னையும் தெரியும். அவங்க ஒரு மன ஆதங்கத்துல வந்து என்கிட்ட சொல்றாங்க. அங்க நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் சார்பா பெற்றோர்கள் சார்பா வச்ச கோரிக்கை, மீடியாவை ஸ்கூலுக்குள்ள விடுங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தைகளுடைய வகுப்பறை இருக்கிறதுக்கும் குழந்தைகளுடைய அந்த கழிவறை இருக்கிற தூரம் வந்து ரொம்ப தூரம்.
கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் 600 மீட்டர் கடந்து போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த பாத்ரூம் சுத்தமா இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த பாத்ரூம் ஆய்வு பண்றதுக்காக சிஇஓ வர்றாரு. அஹ் தகவல் தெரிஞ்சு முந்தின நாள் மத்தியானம் நடந்தது பாலியல் குற்றம். அடுத்த நாள் மத்தியானம் 12 மணிக்கு அப்பதான் வந்து சிஇஓவே வராரு. அவர் வந்தோடனே என்ன சொல்றாரு, தகவல் தெரிந்த 15 நிமிடத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, சிஇஓ சார் போறாரு. உள்ள ஸ்கூல் சார்பா, ஏன்னா மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாரும் வெளியே வர வந்து பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப சிஇஓ போறாருல, கூட மீடியாவை அனுப்புங்க, என்ன பேசுறாங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்கறாங்க. அது சார்பா சரி மீடியா உள்ள அனுப்புங்கனாலும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சிஇஓ பேசிட்டு அந்த கட்சியை சார்ந்த நபர் நான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறது அவருக்கு தெரியல. அவர் வந்து சொல்றாரு, அண்ணா ஒன்னும் பிரச்சனை, உள்ள இருந்து போன் வருது, அண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா, பாத்துக்கலாங்க, நீங்க அப்படியே சிஓ சாரை மட்டும் வெளியே வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே பேச சொல்லுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்க இருந்து கண்ணு காமிக்கிறாரு, அங்க அங்க இருக்கக்கூடிய அந்த கும்பல் கிட்ட கண்ணு காமிக்கிறாரு. அவங்களும் தலையாட்டிட்டு திரும்பி உட்கார்ந்துக்கிட்டாங்க. எல்லாமே பிளான்டா பண்றாங்க. நாம் தமிழர் கட்சி என்ட்ரி அவங்க எதிரே பார்க்கல. அப்புறம் இவங்க வந்து வெளியே சொல்றாங்க. சிஇஓ சார் வந்து சொல்றாரு, நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன், நான் அதை பண்றேன், நீங்களா கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பெற்றோர்கள் தரப்புல உங்களை நாங்க எப்படி நம்புறது, நாங்க எப்படி கலைஞ்சு போறது, நீங்க எப்ப நடவடிக்கை எடுப்பீங்க, இப்ப வந்து நாங்க இத்தனை பெற்றோர்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், எங்க பிள்ளைகள் உள்ள படிக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படாத ஒரு சூழலை நீங்க எப்படி உருவாக்கி கொடுப்பீங்கன்னு மக்கள் கேட்கறாங்க. அவருக்கு எந்த பதிலும் இல்லை. இப்ப நாம கேட்டது என்னன்னா, சார் நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நேத்து மத்தியானம் நடந்த நிகழ்வே உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்குன்னா, அதுவும் பேரண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்கன்னா, நீங்க சொல்றீங்கன்னு எப்படி இந்த மக்கள் எந்திரிச்சு போவாங்க? நாளைக்கு இதே மாதிரி ஒண்ணு நடக்கும்போது நீங்க வராம போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இல்ல. அதனால கைப்பட எழுதி கொடுங்க. ஏன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வெளியே வந்து பேச மாட்டாங்க. காவல்துறையும் கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் தான் வந்து பேசுறீங்கன்னா, நீங்க எழுதி கொடுங்க எழுத்துப்பூர்வமா, இந்த இந்த நபர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை இந்த நாட்களுக்குள் எடுக்கிறோம். கழிவறை குழந்தைகளுக்கு பெண்கள் கழிவறை கொஞ்சம் வகுப்பறைக்கு அருகாமையிலேயே அமைக்கிறதுக்கான வேலையை இத்தனை நாட்களுக்குள்ள நாங்க செஞ்சிருவோம். இந்த டீச்சர், அந்த குழந்தை போய் முதல்ல ஒரு டீச்சர் கிட்ட சொல்லியிருக்கு. அந்த டீச்சர் வந்து டெலிபரேட்டா மிரட்டி இருக்காங்க, நீ வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது நடந்தத, அம்மா கிட்ட, பெற்றோர்கள் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. அந்த டீச்சரை வெளியே வந்து காமிக்காம அதுக்கு பதிலா வேற டீச்சரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஆசிரியர், எந்த ஆசிரியர் இத சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியும் போதே ஆளை மாத்தி காமிக்கிறீங்கன்னா, அந்த பையனைத்தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? அப்ப எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப், அட்லீஸ்ட் போட்டோனாலும் காமிங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது வீடியோ எடுத்திருப்பீங்கல்ல, அதனாலும் காமிங்க. எதையுமே காமிப்பதற்கு காவல்துறையோ இல்ல கல்வித்துறையோ தயாராகவே இல்லை. அவங்க முழுக்க முழுக்க அங்க இருந்து கலைஞ்சு போகணும், அவ்வளவுதான். மேனேஜ்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, எந்த விதத்திலையும் கதிரவன் பள்ளியானது பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த குழந்தை இப்படி பாதிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனேயுமே மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஒரு போன் பண்ணி உடனே இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் மேனேஜ்மெண்ட்ல இருந்து காவல்துறைக்கு ஒரு புகாரை கொடுத்து வந்து, இந்த மாதிரி நடந்துருச்சுங்க, இவன் தாங்க குற்றவாளி, இந்தாங்க பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைக்கான நீதியை வாங்கி கொடுக்கறதுக்கு கதிரவன் பள்ளி முழுமையாக உங்க கூட சப்போர்ட் பண்ணி நிக்கும்னு ஒரு நிமிஷம் அந்த வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா இத்தனை போராட்டங்களுக்கு என்ன தேவை இருந்திருக்கும்? கல்வி அந்த நிர்வாகம், நேர்மையான கதிரவன் பள்ளி நிர்வாகம்னா அதுதானே பண்ணிருக்கணும். ஏன் பயப்படுறீங்க? ஏன் சரி அந்த ஆசிரியரை கூட ஏன் சரியான ஆசிரியை கூட்டு வந்து காமிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? எப்படி கலைஞ்சு போவாங்க? நம்ம கேட்ட அந்த அந்த கோரிக்கை வந்து மக்கள் புடிச்சுக்கிட்டாங்க. அந்த கும்பல் இருக்குல்ல, அந்த மூஞ்செழுத்து கும்பல், அந்த கும்பல் வந்து இங்க பெற்றோர்கள், அதாவது கன்வின்ஸ் பண்றாங்க பெற்றோர்களை. பெற்றோர்கள் அப்பதான் கேக்குறாங்க, நீங்க யாருங்க வந்து எங்களுக்கு நீங்க கலைஞ்சு போங்க, நான் சொல்றது நீங்க கேளுங்கன்னு சொல்றது நீங்க யாரு? நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க சொல்றதை நம்பி நாங்க எப்படி போக முடியும்? அதிகாரிகள் சொல்லட்டும்னு சொன்ன உடனேமே அங்க வந்து கைது செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு சூழல் தெரிஞ்சோடனே அந்த மூன்றெழுத்து கும்பல் கிளம்பிடுச்சு. கிளம்பிட்டு போகும்போது என்கிட்ட வந்து, மேடம் நாங்க எடுத்த போராட்டத்துக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றிங்க, நீங்களும் கிளம்பிடுங்க, இது வேற மாதிரி போகுதுன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப நான் சொன்னேன், யோ மக்கள் தன்னெழுச்சியா பெற்றோர்கள் ஆதரவு சாலை மறியல் பண்றாங்க, நீ அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, கேவலமான ஒரு அரசியல் அறிப்புக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உன்னுடைய ஆளுமையை ஒரு போட்டோக்கு வரணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் நீ அந்த வேலையை செய்யற, நீ எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற, என்னை கிளம்ப சொல்றதுக்கு நீ யாருன்னு நான் போய் பெற்றோர்கள் அங்க கதறிட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கு அப்புறமே அங்க 300 பேர் இருந்தாங்க.
பெற்றோர்கள் கூட போய் கைதுக்கு பயப்படுற ஆட்களா நம்ம? நமக்கு தேவை அந்த குழந்தைக்கான அடிப்படையான நீதினாலும் கிடைக்கணும். எழுத்துப்பூர்வமா இல்ல வாய்மொழியா இதுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு தயங்கக்கூடியவங்களை நம்பி நம்ம எப்படி எந்திரிச்சு போறது? ஏன்னா அந்த பள்ளியில ஏற்கனவே இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் 2 வழக்கு பதிவாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கொலையும் நடந்திருக்கு அந்த பள்ளியில. அதை பத்தி அதுக்கப்புறம் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இப்ப வரைக்கும். சிஓ கேக்குறாரு தம்பி நின்னுட்டு, ஏங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி கொலை நடந்திருக்குங்கிறீங்க, இப்ப வரைக்கும் ஸ்கூல் நடந்துகிட்டு தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அத நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரி பெற்றோர்கள் மேல அலிகேஷன் பண்றாரு. நீங்க கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கீங்க. சரியான நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும்? ஸ்கூல் இழுத்து மூடி இருக்கணும்ல. இதை ஸ்கூலோட செய்ய பேரை வந்து தவறிவிட்டு ஜோசியம் பார்த்து வச்சிருப்பாங்க போல, கதிரவன் வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடியே நிறைய விஷயங்கள். ஆமாமா, அது எல்லாமே இருக்கு. அது பயங்கரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே பண்ணிட்டு பெற்றோர்கள் மேல குட் டச் பேட் டச்சுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாருங்க ஒரு அதிகாரி வந்து நின்னுட்டு. எங்க ஒரு குட் டச் ஒரு பேட் டச் பண்ணியிருந்தா ஒரு குழந்தைக்கு வயிற்றுல வலி வந்து ஆம்புலன்ஸ்ல வச்சு கூட்டிட்டு போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அந்த குழந்தைனால வலி தாங்க முடியாம வீட்டுல போய் அழுததுக்கு அப்புறம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப முந்தின நாள் இரவே வந்திருக்காங்க. இவ்வளவு நடந்தும், இவ்வளவு அவலங்கள் நடந்தும் அரசியல்னா யாருக்கானது? அரசியல்னா என்ன? மக்களுக்கானதுதான் இல்லையா? நம்ம அண்ணன் கிட்ட நம்ம வந்து அப்படி ஒரு சொல்றாங்களாமா, இங்க வரையறை பாரு. வச்சிருப்போம். அரசியலுங்கிறது எல்லாரும் அதே மக்களுக்கான மாதிரி வச்சிருக்க அரசியல் அப்படிங்கறத மாட்டாங்கல்ல. நம்ம வச்சிருக்கோம். ஆனா அவங்களும் அப்படி வச்சிருக்கணும் வச்சிருக்கோம். அவசியம் இல்லை, அவங்களுக்கு அது தேவையும் இல்லை. தேவையில்ல. அப்படி இருந்தா இத்தனை அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 4 இது வந்துருச்சு. 4 விடயங்கள் தனித்தனியா வேற ஒரு பக்கம் பாலியல் துன்புறுத்தல் இந்த வடமாநிலத்தவரனாலன்னு வந்துருச்சு. இதுக்குதான் அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிடுறாங்க, இந்த இன்னர் லைன் பர்மிட் வாங்குங்க. யார் உள்ள வந்தாலும் வெளியே போனா அவன் என்ன வேலை செய்யறான்னு 1 வருஷத்துக்கு ஒருக்கா 6 மாசத்துக்கு ஒருக்கா நமக்கு ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தெரியணும். இப்ப அவன் யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, கண்ணையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த நிலையில நம்ம மக்கள் வாழ போறோம்? வாக்குக்கானவர்களா மக்கள்ன்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. உங்க மக்களுக்கான வாழ்க்கையை பத்தி நீங்க கவலவே படமாட்டீங்களான்ற கேள்விக்குறி மக்களுக்கே வந்துருச்சு. கைதுனோடனே கிளம்பி ஓடிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம வந்து இல்ல, நாங்க வந்தது குழந்தைக்கான நீதி வேணும், பெற்றோர்கள் மறியலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும்னு வந்திருக்கோம், இறுதி வரை என் பெற்றோர்களுக்காக நம்ம களத்துல நிக்கணும்னு அவங்களுடைய ஆதரவை நம்ம போய் உட்கார்ந்தாச்சு. மறுபடியும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபுல் போக்கஸ் நம்ம மேல திரும்பிருச்சு. ஏன்னா அவங்களுடைய நாங்க போய் நின்னோடனே அந்த டாஸ்மாக்குக்காக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்கணும், இன்னும் 15 நாள் தள்ளி போடலாம்ல, நம்ம எங்கேயுமே போக கூடாது வைக்க கூடாதுன்னு தள்ளி போடலாம்ல, அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம மேல திரும்புறாங்க. திரும்பினா என்ன ஆகுதுன்னா பெற்றோர்கள் எல்லாரும் நமக்கு ஆதரவா நிக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? அவங்களையே நீங்க கேள்வி கேக்குறீங்க? நாங்க தான் சொல்றோம், எங்களுக்காக அவங்க பேச வந்திருக்காங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டத்தை கலைக்கணுங்கிறதுக்காக மஃப்டியில வந்த ஒரு ஐஎஸ், அவர் வந்து காவல்துறையில இருக்காரு, மஃப்டியில இருக்காரு. அப்ப அவர் வந்து ஒரு அண்ணன், அவர் என்ன சொல்றாரு, மேடம் ஸ்கூல்ல இருந்துதான் போன் பண்ணி இந்த மாதிரி காவல்துறைக்கே வந்து தகவல் கொடுத்திருக்காங்கன்ற ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட தகப்பன் வந்து கோவப்பட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்ததுன்னு. சார் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ ஸ்கூல்ல இருந்து போலன்ற ஆதாரத்தை காமியான்னு ஒரு மஃப்டியில இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுறாருங்கும் போது, நீங்க யாரு அதை கேட்கறதுக்குன்னு நம்ம அண்ணன் கேட்கறாங்க. யூனிஃபார்ம்ல இருந்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், நீங்க வந்திருக்கிறது மஃப்டியில, நீங்க யாருன்னு எப்படி பொதுமக்களுக்கு தெரியும்? அப்ப எடுத்தோடனே அவர் போர்ஸா, ஐயோ முதல்ல உன்னை அடிச்சு தூக்கி உள்ள வைக்கணும்யா அப்படின்னு சொல்றாரு. அவரு நீ என்ன தூக்குறது, நான் உன்னை தூக்குறேன்னு தூக்கிட்டாரு. இப்படி வாக்குவாதத்தை இப்படி திருப்பிட்டாரு. அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா காவல்துறை மீது தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நம்ம போய் சார் பாவம் சார், அவர் இமோஷன்ல பேசுறாரு, விடுங்க, எதுக்கு சார் கைது பண்றதுக்காக வேலைகளை செய்யறாங்க, இல்ல சார் பாவம் சார் விடுங்க, அவர் என்ன பண்றாருன்னு சொன்னோன்னு அவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஒரு காவல் அதிகாரி சொன்ன இல்லையா, அந்த அந்த லேடி வந்து வந்ததுல இருந்தே என்னதான் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தது, டக்குன்னு என் பக்கம் திரும்பிடுச்சு. இந்த பொம்பளைனால வந்ததுதான் எல்லாமே, இந்த பொம்பளை சொல்லிதான் இங்க வந்து இத்தனை பேரண்ட்ஸ் உட்கார்ந்து சாலை மறியல் பண்றாங்க, இந்த பொம்பளை சொல்லிதான் பாட்டில் ஸ்கூலுக்குள்ள தண்ணி பாட்டில் கையில வச்சிருந்தாங்க, யாருன்னு தெரியல தூக்கி உள்ள வீசிட்டாங்க, இந்த பொம்பளை சொல்லிதான் தண்ணி பாட்டில தூக்கி உள்ள வீசினாங்க, இந்த பொம்பளை சொல்லிதான் காவல்துறை மீது தாக்குதல் பண்றாங்கன்னு என்னை அவ்வளவு அலிகேஷன் வச்சு என்னை இழுத்துட்டு போறாங்க தரன்னு. ஒரு 10 ஒரு லேடிஸ். ஸ்கிட்டோட தான் வந்திருக்காங்க. ஆமாமா, உங்களுக்கு தெரியும்ல, மானே தேனே பொன்மானே,
எல்லாமே ஆமா. எழுதுவாங்க. திரைக்கதை இங்க காவல்துறைக்கு வந்ததுக்கு பதிலா ஒரு திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய வேலைக்கு போயிருந்தாங்கன்னா நல்லா சம்பாரிச்சு நல்லா இருந்திருப்பாங்க குடும்பம் குட்டியோட. என்னை அப்படியே இழுத்துட்டு போறாங்க தர தரன்னு ஒரு 10 லேடிஸ் வந்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய பெற்றோர் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. என்னை விட மாட்டேங்கிறாங்க. அவங்க அழுகுறாங்க. எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா இவங்க டார்கெட் பண்ணி வந்திருக்காங்க. நம்மள அரெஸ்ட் பண்ணணும்ன்ற பேர்ல இவங்க நமக்காக வந்து இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி எதனா பண்ணிடுவாங்களோன்ற பதட்டத்துல நான் சொல்றேன், இல்லைங்கக்கா விடுங்க, நீங்க என்னைய விடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஒரு 4 பெண் காவலர்கள் வந்து அந்த அந்த 5, 6 அந்த 10 லேடிஸையும் புடிச்சு இழுக்குறாங்க பின்னாடி. அவங்க என்னை விடவே மாட்டேங்கிறாங்க. இழுத்து தர தர தரன்னு என்னைய வண்டியில ஏத்த ஏத்த அந்த இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் லேடி வந்து இத்தனை அலிகேஷனையும் வச்சு என்னை வண்டிக்குள்ள ஏத்துது. அப்புறம் என்னை ஏத்துனோடனே அண்ணன்கள் 4 பேர் வந்து உள்ள ஏறிட்டாங்க. அவங்க ஏறி நின்னுக்கிட்டு என் மேல அவ்வளவு அலிகேஷன் வைக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்தாங்க என்னுடைய அலைபேசி இருந்தாங்க, நான் யாருக்கு போன் பண்ணி நான் யார வர சொன்னேன்றத நீங்க சான்று காமிங்க, எதன் அடிப்படையில என் மேல இவ்வளவு குற்றங்களை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனேயுமே அவங்க திரும்பி பேசுறாங்க. உள்ள இருந்து நம்ம அண்ணன்கள் வந்து, ஏங்க நாங்க கூப்பிட்டது அவங்களே வந்தாங்க, அவங்க யார கூப்பிட்டாங்கன்னு பேசுறீங்க, பார்த்து பேசுங்க மேடம், நிதானமா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் இறங்கி போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை நம்மளை தூக்கி வேனுக்குள்ள வைக்கணும். அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு 20 பேர்த்த கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போய் நான் எப்பவும் போல பேரு, ஊரு, அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே வாங்கிட்டு மதிய உணவு எப்பவும் போல தக்காளி சாப்பாடு, ஊறுகாய் வாங்கி தராங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்ம கட்சியில வந்து வெளிய அந்த அந்த அவங்க போகும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லேடி, உறுதியா நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம், டிசி சார் சொல்லிட்டாரு, ரிமாண்ட் பண்றதுக்கான வேலையில நீங்க போய் வேற என்ன வேலைகள் பார்க்கணுமோ மேற்கொண்டு பார்க்க வேண்டிய வேலைகளை பாருங்க, சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டும் துணியில பேசிட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம உறவுகள் ஒரு 40, 50 பேர் வெளியே நின்றுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்க கட்சி உறவுகள் என்னங்க பண்ணிட்டாங்க, ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு ஒரு அநீதிய கேட்ட பெற்றோர்கள் கூட போய் ஆதரவா உட்கார்ந்ததுல உங்களுக்கு என்ன சிக்கல் வந்தது அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. கமிஷனர் சார் ஆபீஸுக்கு போறாங்க. கமிஷனர் ஐயா அலுவலகத்துக்கு போனப்ப கூட யார் யாரை கைது பண்ண போறோம் அப்படின்ற போட்டோஸ காமிச்சிருக்காங்க. அதுல நம்ம கட்சியில எங்க A1, A2, A3ன்னு போட்டிருக்கக்கூடிய எங்க பிரபாகரன் அண்ணா புகைப்படமோ, குமார் அண்ணன் புகைப்படமோ, ஏன் புகைப்படமோ காமிக்கப்படல. கடைசி வரைக்கும் அதை வந்து சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க, பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு. வெளியே இருந்து எனக்கு போன் வந்துட்டே இருக்கு, நீங்க உள்ள கேளுங்க அப்படின்னு. உள்ள கேட்டா அதெல்லாம் எதுவும் இல்லைங்கன்றாங்க. ஒரு 5 மணி வாக்குல வந்து ஒரு 6 பேருக்கு பேரை மட்டும் கூப்பிடுறாங்க. 6 பேருக்கு பேரை கூப்பிட்டு வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம், பிங்கர் பிரிண்ட் வைக்கணும், காவல் நிலையத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகணும், 2 பேட்சா பிரிச்சிருக்கோம், நீங்க 6 பேர் மட்டும் முதல்ல வாங்க, மொத்தமா 20 பேர் கைது பண்ணப்பட்டாங்க, மீதி 14 பேர் நீங்க அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெளியே நம்ம கட்சி உறவுகள்லாம் நிக்கிறாங்க, கேக்குறாங்க. இந்த மாதிரின்னு சொன்ன உடனே இது என்ன புதுசா இருக்குது சார், கைது பண்ண போறோம், ரிமாண்ட் பண்ண போறோம்ன்றத வெளிப்படையா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக எங்க கட்சி உறவுல எங்க அக்காவை கூட்டிட்டு போறீங்க, எங்க அண்ணனுகளை கூட்டிட்டு போறீங்கன்னு வெளியே நின்னு வண்டியவே எடுக்க விடல. வண்டியை எடுக்க விடாம ஒரு சூழல் உருவாகுது. எல்லாம் வண்டியை மறைச்சு உட்கார்ந்துட்டாங்க. என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உண்மையை சொல்லுங்க, உண்மை சொல்லி கூட்டிட்டு போங்க, பொய் சொல்லி கூட்டிட்டு போகாதீங்க, நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எல்லாம் கலைச்சு அவங்களையும் சேர்த்து கைது பண்றதுக்கான வேலைகளை காவல்துறை செய்யுது. ஒரு 50 பேர் இருக்காங்க, வண்டியில ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து கொண்டு போய் நிறுத்துறாங்க. நிறுத்தினோடனே அண்ணன்கள் வந்து என்ன மூத்தவர்களுடைய இதுபடி, தம்பி நம்மளையும் கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க, வெளிய இருந்து வேலை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கைது வாரண்ட் அதாவது ரிமாண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது யாருமே வெளியே இருக்க மாட்டீங்க, உங்களையும் சேர்த்து அடக்குமுறை பண்ணிடுவாங்க, நீங்க வழியை விட்டுருங்க, நம்ம பாத்துக்கலாம், என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம்னு அங்கங்க ஒரு பக்கம் வந்து காவல் துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு பேசுறாங்க, ஒரு பக்கம் வழக்கறிஞர் பாசறை வேலை செய்யறாங்க, ஒரு பக்கம் அதுக்கான பெயில் எடுக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. கடுமையான அப்படியே எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் நிக்கிறாங்க. எங்க கூட ஒரு 50, 60 பேர் பண்டித் காவல் நிலைய அந்த மண்டபத்தில இருந்து பெரிய அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர்ற வரைக்கும் ஒரு 50, 60 வண்டிகள் நம்மளுடைய வண்டியை தொடர்ந்து வருது. வந்ததுக்கு அப்புறம் ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போறாங்கன்னே கன்ஃபார்மா உடல் இது பண்ணிட்டு உடல்களை பிரஷரு சுகர் எல்லாம் செக் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிட்டு ரிமாண்ட் பண்ண போறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்பவே நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு என்னன்னா என்னுடைய பொருள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து காவல்துறை கையில போய் சிக்க கூடாதுன்னு. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு. என்னுடைய தாலி, என்னுடைய கழுத்துல போட்டிருக்கக்கூடிய என்னுடைய தாலி, என்னுடைய வளையல், என்னுடைய நிச்சயதார்த்த மோதிரம் முதல் கொண்டு என்னுடைய அலைபேசி, இது எல்லாத்தையுமே கழட்டி நம்ம அண்ணன் தம்பி கையில நான் கொடுத்துட்டேன். எல்லாத்தையுமே கழட்டி நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் இறங்கி போறேன். எல்லாருக்குமே கண்ணுல தண்ணி வந்துருச்சு.
என்னன்னா இதை கொண்டு போய் நீங்க பத்திரப்படுத்துங்க. வேண்டாம், என்னோட பொருள் நான் மட்டும் போறேன், நான் மட்டும் வரேன், இவங்க கிட்ட நம்ம பொருள் எதுவுமே போக கூடாதுன்னு எல்லாத்தையுமே கழட்டி என் கையில ஒரு வாட்ச் மட்டும் கட்டியிருக்கேன். அப்பவும் டவுட்டா சொல்றாங்க, ரிமாண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து கழட்டி கொடுத்துட்டேன். இதே அந்த 3 எழுத்து கட்சிக்காரங்க கொடுப்பாங்களா, பெண்கள் கொடுப்பாங்களா? இதே மத்த அந்த இந்த வேலை அவங்க மத்தியில கையில கொடுக்கல. மாநிலத்து குடுக்கல. குடுக்க மாட்டாங்க. அந்த கட்சிக்கார பெண்களே அந்த கட்சிக்கார ஆண்களை நம்பி குடுக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையுமே நிச்சயமா. என் அண்ணனுக்கு கையில கழட்டி குடுத்துட்டு போறேன். நான் கழட்டி குடுத்துட்டு போறது உள்ள வந்து ஏன்னா அவ்வளவு அடக்குமுறையும் இருக்கு. என்ன நடந்தாலும் என்ன தாலிவே கழட்டி குடுக்கறேன்னா என்னுடைய வாழ்க்கை, என்னோட குடும்பத்தையுமே என் அண்ணன் தம்பிக்கு கையில நான் குடுத்துட்டு போறேன். நான் இல்லைனாலும் என்ன நடந்தாலும் என் பிள்ளைகளை பாத்துக்கிறதுக்கு என் நாம் தமிழர் சொந்தங்க இருக்காங்க, என் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் என் பிள்ளைகளுக்காக இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு உள்ள போறேன். எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கன்ஃபார்ம் 100% ரிமாண்ட். அப்பதான் நான் வெளியே வரும்போதுதான் வாட்ச் கழட்டி கொடுத்தது. அதுதான் அந்த காணொளிகள்ல வந்து காணொளிகள்ல. எடுக்கப்பட்டது. வாட்ச் தம்பி வந்து அக்கா வாட்சிங் கழட்டி கொடுங்கக்கா அப்படின்னு தம்பி கேட்கறான். நான் வந்துட்டு அதை கழட்டி கொடுக்குறேன். ஏதாவது நம்ம ஒரு அன்பு பரிசா வந்தது அந்த வாட்ச். கழட்டி கொடுங்கக்கான்னு நான் கழட்டி கொடுக்குறேன். கழட்டி கொடுத்துட்டு தம்பிங்க சொல்றாங்க, தைரியமா இருங்கக்கா, நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா நீங்க எல்லாம் யாரும் பதட்டப்படாதீங்க, என்னை எதுவும் பண்ண முடியாது, இவ்வளவு பேர் இருக்கீங்க, என்னை யாரு துணிஞ்சு இருங்க, எதா இருந்தாலும் சட்ட ரீதியா வந்து நீங்க செய்யுங்க, எந்த இடத்துலயுமே நிதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு தைரியம் சொல்லிட்டு எல்லாரும் எனக்கும் தைரியம் சொல்றாங்க. நானும் அண்ணன் கிட்ட தைரியம் சொல்லிட்டு வண்டியில ஏறிட்டேன். இதுக்கப்புறம் நடந்ததுதான் ட்விஸ்டே. என்ன இப்போ பண்றாங்க, இதுல எனக்கு கோர்ட்ல இடையில ஒரு நம்ம ஆளுங்க கேள்வி. ஒரு 50 பேர். இடையில எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ வந்து அந்த மூன்றெழுத்து கட்சியில இருக்கா பெரும் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட போதே நான் என்ன கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உதாரணமா அந்த ஒரு விஷயத்த மாத்துறாங்க. கொலை பண்ண போறாங்க, கொலை பண்ண போறாங்கன்னு ஐ- கத்தி அழுவதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஐயோ இப்ப ஐயோ. சமீபத்துல கூட உம் ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து பேண்ட்லயே யூரின் போறாரு, நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துறதை நம்ம பார்த்தோம். ஆனா உங்களுக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்து கைது பண்ண சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு போறாங்க, வெளியே. சட்டையை கிழிச்சிட்டு வந்ததும் பார்த்தோம். ஆனா உங்களுக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்தது? கைது பண்ண போறாங்க, ரிமாண்ட் உறுதி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த துணிச்சலா வந்து எல்லாத்தையும் கழட்டி தெரிஞ்சிருச்சு. கொடுத்துட்டு அப்படியே அசால்ட் நடந்துட்டு போறீங்க. அந்த துணிச்சலுக்கு எப்படி வருது? தைரியம் தான் தம்பி. என்ன பண்ணிட முடியும் நம்மள? என்ன பண்ணிட முடியும்? ஏன் நாடு, ஏன் மண்ணு, விக்காரவன் பூரா ஏன் சொந்த பந்தம். என்ன பண்ணிடுவேன் நீ என்னைய? ரெண்டாவது, நான் யாருக்காக போறேன்? என் சொந்த என்ன பிரச்சனைக்கு போறேனா? என் பிள்ளைக்கு நடந்துருச்சுன்னு போறேனா? ஊழல் ஏதோ பண்ணிட்டு ஒரு பிள்ளைக்கு போறீங்களா? என் பிள்ளைய அடுத்தவ சொத்த நினைச்சு ஆட்டையை நான் போய் போட்டு நிக்கிறேன். போறீங்களா? ஆட்டைய போட்டு போறேனா? என்ன நான் பண்ணிட்டு போறேன்? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் பதறணும்? எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. என்ன கைது கைது பண்றதுக்கான எல்லா எல்லா வேலையும் செய்யறாங்கன்னு தெரியும். ஆனா என்னுடைய ஆள் மனசுக்குள்ள எனக்கு தோணிட்டே இருந்தது. நான் என் கையில அலைபேசி இல்ல, யாருனாலும் என்கிட்ட வந்து யாருமே என்கிட்ட பேசவே விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னை கைது பண்ணி உள்ள ரிமாண்ட் பண்ணி என்னைய கூட்டிட்டு போய் ஒரு நைட் அவங்கனால என்னைய வந்து ஸ்டேஷனுக்குள்ள வைக்க முடியாதுன்னு எனக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நம்ம கட்சி அப்படி. ரிமாண்ட் பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயத்த மட்டும் ஒரு செகண்ட் அவங்க கற்பனை பண்ணி பார்த்திருப்பாங்க என்னைய. அதுக்கு மேல ஏன்னா அங்க இருந்து கூட்டம், அத்தனை கூட்டம், பவானில இருந்து மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சத்யாக்கா வந்து டூ வீலர்லயே வந்துட்டாங்க. தகவல் தெரிய தெரிய எல்லாருக்கும் அழைப்பு, அக்கா வந்துட்டு சென்னையில இருந்து வர்றேன்றாங்க, மதுரையில இருந்து வர்றேன்றாங்க, என்ன நிலையில இருக்கு, அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா அங்க அந்த இந்த இந்த சொல்றேன் பாருங்க, துணிச்சல் நமக்கு தைரியம். நம்மள அண்ணன் அண்ணன் சொல்ற மாதிரிதான் நம்ம சிறை பறவைகள். இத கூட வந்து நம்ம சந்திக்கலைன்னா, இத கூட செய்ய முடியலன்னா எப்படி சமூக மாற்றத்திற்கான வேலைகளை நம்ம வந்து செஞ்சிட முடியும்? இது கூட நம்ம எதிர்கொள்ள நிச்சயமா. முடியலன்னா அந்த ஒரு துணிச்சல் அது நமக்கு பிறப்பிலேயே தமிழர்கள் உண்மையான தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த துணிச்சல் இயல்பாகவே இருக்கு. சமூக பிரச்சனைக்காக அது பொது நலன்னு ஒரு பொது பொது விஷயத்துக்கு வந்து துணிஞ்சு நிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த தைரியம் துணிச்சலும் உறுதியா இருக்கும். அது சீமான் மகளுக்கு சொல்லணுமா? பிரபாகரன் தலைவனா ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஒரு பிள்ளைக்கு சொல்லணுமா? கைதை பத்தி எல்லாம் நம்ம பண்ணிட்டு போ, 4 நாள் உள்ள கூட்டிட்டு போய் என்னை வச்சிருக்கிறது உனக்கு தான் சிக்கல், எனக்கு சிக்கல் இல்ல. அவங்க பிளான் பண்ணது புதன்கிழமை தான் வெளியே விடணும்னு. அது அப்படிதான் பேசுறாங்க. அவ்வளவு ஒரு வெக்ஸ் ஆயிட்டாங்கப்பா. ஜட்ஜு வந்து இல்ல, நான் வந்து என்னுடைய ஓன் பாண்ட்ல நான் உங்களை வெளியே விடுறேன், பெயில் கொடுக்குறேன், நீங்க நாளைக்கு வந்து எனக்கு ஷூரிட்டி கொடுங்க, 10 நாள் கையெழுத்து போடுங்கன்னு ரிமாண்ட் இல்லைன்னு அவ்வளவு ஒரு செருப்ப சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஆயிருச்சு. இல்ல, அரசு தரப்புல இருந்தும் அவங்க காவல்துறைக்கெல்லாம் முன்னாடி வாதங்கள் வச்சிருப்பாங்க. காவல்துறை தரப்புல இருந்தாலும் சரி, அரசு தரப்புல இருந்தாலும் சரி, நீதிபதி முன்னாடி உங்களுக்கு தனியா எதிரான கூப்பிட்டு. வாதங்கள் வச்சிருப்பாங்க. எந்த ஆமா, மாதிரியான இது வாதங்களை வந்து அவங்க கேளுங்க. முன்வைச்சாங்க?
அது நம்ம அந்த அந்த நேரத்து அது எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கல. எல்லாருமே ம். உள்ள தனியா அழைச்சிட்டு போய் தான் பண்ணாங்க. இது எங்க நடக்குதுன்னா ஜட்ஜுடைய வீட்ல நடக்குது. வண்டி ம். ம். வந்து எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்திட்டாங்க. ஜிஹெச்ல இருந்து வேன்ல ஏத்தி அடுத்து வந்து கோர்ட்டு கூட்டிட்டு போய் ப்ரொடியூஸ் பண்ற வேலைதான். ஏத்திட்டாங்க. ஏத்தி வந்து ஒரு 10 நிமிஷம் வண்டி வந்து அரசு மருத்துவமனையிலேயே நிக்குது. அப்போ அந்த டெஸ்ட் பண்ணும்போதே ஒரு மேடம் சொல்றாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் நினைக்கிறேன், அவங்க சொல்றாங்க, மேடம் 7:30 வரைக்கும் தான் ஜட்ஜ் வந்து கோர்ட்ல இருப்பாங்க. நம்ம ம். அதுக்குள்ள போயிட்டோம்னா உங்களை வந்து பெயில் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா தான் சிரமம். நம்ம அதுக்குள்ள போயிடலாம்னு 6 மணிக்கு சொல்றாங்க. நாங்க வெளியே வரும்போதே மணி 7. ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வரும்போதே மணி 7 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் போய் இன்னொரு 10 நிமிஷம் அரசு மருத்துவமனைக்குள்ளேயே இந்த வண்டி நிக்குது. எங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போக வண்டி நிக்குது. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப வண்டி எடுக்கிறாங்க. எடுத்து ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு வந்து மறுபடியும் அரசு மருத்துவமனையிலே நிறுத்திட்டாங்க. வேணும்னே நேர அரசு விரயம் பண்ணிட்டு மருத்துவமனையில இருந்தா. வேணும்னே என்னன்னா களைச்சு விடணும். அங்க அரசு ம். மருத்துவமனையில 100 பேர் நிக்கிறாங்க தம்பி. அரசு மருத்துவமனையில ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. கோர்ட் வாசல் அங்க ஒரு 50 60 பேர் நின்னுட்டு இருக்காங்க. லைவ் அப்டேட் அங்கிருந்து இங்க லைவ் அப்டேட், இங்கிருந்து அங்க லைவ் அப்டேட் போயிட்டு இருக்கு. ம். அப்புறம் கூட்டிட்டு போயிட்டு பாதி தூரம் எல்லாம் வண்டி எடுத்துட்டு வந்தவொடனே எல்லாருமே கோர்ட்டுக்கு தான் போவாங்களாட்டு இருக்குது. இங்க இருந்த ஒரு பாதி பேர், இங்க ஒரு 10 பேர் மட்டும் இருங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்த பாதி பேர் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க வண்டிக்கு முன்னாடி. திரும்ப கொண்டுட்டு வந்து ஜிஹெச்ல நிறுத்திட்டாங்க. 8 மணி வரைக்கும் நிறுத்திட்டாங்க. அப்ப நம்ம தம்பிங்க வந்து வெளியே நின்னுட்டு இருந்தவங்க காதுல ரிமாண்ட் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நம்ம அங்க போக வேண்டாங்க சார், ரிமாண்ட் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறமா போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா, அக்கா என்னக்கா வேணும் சாப்பிட்றதுக்கு காலையில? ஜூஸ் குடிப்பியா? ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரவா? என்னென்ன வேணும் ஜாலியா தான் உனக்கு? இருந்திருக்கீங்க. ஆமா, எல்லாம் கேக்குறாங்க என்னென்ன வேணும்? வீட்டுல இருந்து எதனா கொண்டு வரணுமா? சாப்பாடு எப்படி? வீட்டு சாப்பாடு எல்லாம் வெளியே நின்னு ட்ரெஸ் என்னென்ன ம். ட்ரெஸ் வேணும்னு சொல்லுங்க. எல்லாம் லிஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நடக்குது. 8 மணிக்கு 8, 8:15 இருக்கும். அப்ப மறுபடியும் வாகனத்தை எடுத்துட்டு ஜட்ஜ் அம்மா வந்து வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்களாம். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 6 பேர்த்தையும் நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சு அவங்க கேள்விகள் கேட்டாங்க. அதுக்கு நம்ம வழக்கறிஞர்கள் வழிநடத்துதின்படி அவங்க என்ன சொல்ல சொன்னாங்களோ அதை நம்ம சொல்றோம். நம்ம முன்னாடி எந்த விதமான போலீஸோ ஜட்ஜோ அவங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையும் பண்ணிக்கல. நம்மள வந்து வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள போய் பேசிட்டு வந்தாங்க. இப்போ வந்து எங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்விகளுக்கு நம்ம வழக்கறிஞர் பாசறை அண்ணன்கள் வந்து என்ன சொல்லணும்னு சொன்னாங்களோ அதை நம்ம சொல்றோம். சொன்னோடனே திரும்ப சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஓன் பாண்டுல உங்களுக்கு நான் பெயில் கொடுக்குறேன். நீங்க வந்து எல்லாரும் வீட்டுக்கு போய்க்கோங்க. ஆனா நாளைக்கு காலையில வந்து ஷூரிட்டி 2 எனக்கு 2 பேர் ஜாமீனுக்கு 2 பேர் வந்து வந்து உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து எனக்கு பண்ணிட்டு 15 நாள் நீங்க வந்து கோர்ட்ல கையெழுத்து போடணும். இன்னும் 15 நாட்களுக்கு இதுக்கப்புறம் அதாவது இதற்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் மீது எந்த விதமான குற்ற இதுவும் சம்பவங்களும் நடக்காத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. எந்த ஒரு நம்ம என்ன கொலை வழக்கும் கொலை பதிவாகாத பண்ணிட்டா மாதிரி போறோம். அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சரிங்க மேல குற்றம் அப்படின்ட்டு வராம இருக்கணும்னா அரசு வந்து சரியா நடந்தாச்சும் நம்ம எதை தப்பு பண்ணி போறது இல்லையே. அரசை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. அது தப்பு. அதனால சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம திரும்ப வர ஞாயிற்றுக்கிழமை தீரன் சின்னமலை தாத்தா தீரன் சின்னமலை நிகழ்வு அதுக்கான அது வந்து நம்ம இங்க ஒரு மலர் வணக்க நிகழ்வு, வீர வணக்க நிகழ்வு நம்ம பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்கு அனுமதி என்னாச்சுன்னு இப்ப கேட்க போயிருக்காங்க. ஏன்னா அதை வந்து ஜட்ஜு சொன்னோடனே காவல்துறைக்கு பெருத்த ஏமாற்றம், பயங்கரமான ஏமாற்றம். காலையில இருந்து பண்ணுனதெல்லாம் வீணா போச்சு ஏட்டையா அப்படின்ற மாதிரி எல்லாமே சொதப்பிருச்சு. ஏன்னா இது என்ன வழக்கு? இந்த வழக்கு நிக்கும் நிக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாதா? என்னன்னு தெரியல. சரி அவங்களும் வாங்குன காசுக்கும் தலைமைக்கும் மேலிடத்துக்கும் உண்மையா இருக்கணும்ல. அவங்களுடைய வேலைகளையும் அவங்க உத்தரவுக்கு வேலை செய்யணும். செஞ்சிருக்காங்க. அண்ணன் அண்ணன் சொல்றது மாதிரிதான் பாவம். காவல்துறையும் பாவம், மக்களும் பாவம், உண்மையாலுமே பாவம். 300 பேர் நின்ன இடத்துல நம்ம கட்சியில இருந்து மட்டும் 3 பேர்த்த தூக்கிட்டு வந்து அதுக்கும் அந்த பள்ளியில நம்ம பிள்ளைங்க படிக்கல. நம்ம வந்து ஆதரவு கொடுக்க போனோம் தான். A1, A2, A3 நம்ம முதல் 3 இதுல நம்மளை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அழுத்தங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு ம். காழ்ப்புணர்ச்சிகள் அங்க உருவாகி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இதுக்கு இடையில நம்ம அண்ணன் ஒருத்தவங்க காவல்துறையுடைய அவங்களுடைய நட்பு வட்டாரத்துல கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, தங்கைய மட்டும் விட்டுருங்க, தங்கைய மட்டும் விட்டுருங்கன்னு. மீதி 2 தம்பிங்களை கூட 2 பேர்த்தையும் நீங்க ரிமாண்ட் பண்ணிக்கங்க, நாங்க பெயில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு, சார்
மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் எங்க ப்ரெஷரே. அவங்களவே அவங்கள விட விட்டுறலாம், சொல்றீங்களேன்னு இவங்கள சொல்லி விட மாட்டோம். விட மாட்டோம். பண்ணணும் இவங்களதான் பண்ணணும் அப்படின்னு. பொதுவான ஒரு மனநிலை இருக்குங்க தம்பி. என்னன்னா இன்னமே நம்மள பாரி படிச்ச பிள்ளைகள் ஓரளவுக்கு உண்மையான முற்போக்கு சிந்தனைவாதிகளா இருக்கக்கூடிய நமக்கு வந்து சாதி மதம் அது எல்லாமே தாண்டி நம்ம மனிதத்தை தான் பாக்குறோம். அதைத்தான் நம்ம பெத்தவங்களும் தமிழர் நம்முடைய பண்பும் அதுதான். நமது அரசியல் ஆசான் சீமான் அவர்கள் சொல்றதும் அதுதான். இன்னைக்கு கவின் விஷயத்துல கூட சொல்லியிருக்காரு, அந்த சாதிய பெருமை நிலைநாட்டி நீ என்னத்த சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லி உயிர் போயிருச்சு. அதுக்கு என்ன நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ இது எதுவுமே குழந்தையில இருந்தே நமக்கு இந்த மனநிலை இருந்ததுல நமக்கு அப்படி சொல்லி கொடுத்து வளர்க்குனதுல எந்த சாதியா இருந்தாலும் என்ன மதமா இருந்தாலும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து போய் ஒரு அரசியல் தளத்துல மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை நம்ம முன்னெடுத்து வைக்கும் போது மண்ணையும் மக்களையும் சீரழிச்சு கொலை பண்ணி டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஒரு 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 வாக்குக்கான ஒரு பொருளா மட்டும் பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நம்மளை பார்த்தா பயம் இருக்கதான் செய்யும். நான் அதான் அண்ணன் கிட்ட சொன்னேன். நான் இந்த பொம்பளை கூப்பிட்டுதான் 300 பேர் வந்து இங்க உட்கார்ந்தாங்கன்னு அவங்க நம்புறாங்கல்ல, அதுதான் நம்முடைய வெற்றி. நிச்சயமா. நாம் தமிழர் கட்சிக்கு ஆள் இருக்காங்க, உயிரை நிறுத்தறதுக்கு ஆள் இருக்காங்கங்கறத தாண்டி ஒரே ஒரு ஆள் கூப்பிட்டு 300 400 பேர் வந்து உட்கார்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுல்ல, அதுதான் எங்களுடைய வெற்றி. இதே தங்கை ரிதன்யாவுக்கு அவினாஷியில ஆர்ப்பாட்டம் எடுக்கிறோம் தம்பி. மகளிர் பாசறை சார்பாக முதல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறையினுடையமே தான் என்ன நினைச்சிட்டாங்க, அனுமதியை கொடுத்துட்டு 5 நாளைக்கு முன்னாடி அனுமதி கொடுக்குறோம். 5 நாளும் தொடர்ந்து காவல் நிலையத்துல இருந்து கூப்பிட்டு எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பெண்கள் வருவாங்க, எங்க மகளிர் பாசறைங்கிறீங்க, மகளிர் பாசறையில் அத்தனை பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டாங்க. கட்சி உறவுகள் மட்டும் 80 பேர் களத்துல இருந்தாங்க பெண்கள். அது இல்லாம பொதுமக்கள் அந்த விதன்யானுடைய உறவினர்கள்னு அத்தனை ஒரு 100 120 பெண்கள் அந்த களத்துல நின்றுப்பாங்க. என்னன்னா கொங்கு மண்டலத்துல நாம் தமிழர் கட்சி வளர்வது சாதி சாதி மனநிலையில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் மதம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் பெரிய நெருக்கடியா இருக்கு. அதுதான் இங்க இப்ப இவங்களோட சிக்கல். அதாவது நாம் தமிழர் கட்சி போய் நின்னு வாக்கு கேட்டா மக்கள் போடுவாங்க அப்படிங்கறத ஆழமா நம்புறாங்க. இப்ப என்னை வேட்பாளரா நிறுத்தினது இவங்களுக்கு எல்லாம் எரிச்சல், வயிற்றெரிச்சல் எல்லாமே தலையில இருந்து கால் வரைக்கும் எரியுது. என்னைய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரே ஒரு நாள் தான் பரப்புரைக்கு போனேன், அதுக்கே இத்தனைனா அப்ப பாத்துக்கங்க 8 மாசம். நான் சொன்னேன், நீ சிறையில போட. இன்னைக்கு பரப்புரை, இன்னைக்கு சாயந்தரம் நாங்க பரப்புரை திட்டமிடல் வச்சிருந்தோம். இன்னைக்கு அந்த பரப்புரை எனக்கு வீணாயிருச்சு. இப்ப என்னை ரிமாண்ட் பண்ணி இருந்ததுன்னா அண்ணனுங்க எல்லாம் பரப்புரைக்கு போயிருப்பாங்க. இப்ப நான் ரிமாண்ட் பண்ணாம வெளியே விட்டதுனால என் கூட சுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் ஜட்ஜ் வரல. வருத்தம். ஏன்னா பரப்புரைக்கு போயிருக்கலாம்ல, மக்களை போய் சந்திச்சிருக்கலாம்ல. இப்ப இன்னைக்கு நமக்கு 2 நாள் வீணாயிருச்சுல்ல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தானே ஒழிய நம்ம மேல கேஸ் போட்டாங்க, நம்மளை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க, யூஆர் வாட்சிங் அப்படின்ற மாதிரி நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. ஒரு நாள் பரப்புரை வீணா போச்சேப்பா அப்படின்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை. இப்போ அந்த ரிதன்யா போராட்டத்திலே வந்து நீங்க பேசியிருந்தீங்க, நீங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு இருக்கும்போது உங்களை சார்ந்தவங்களே உங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, நீ ஏன் நாம் தமிழர் கட்சியில இருக்க, அது வந்து ஒரு சரியான அமைப்பு தானே, சரியான இயக்கம் தானே அப்படிங்கிற கேள்விகள் உங்கள்ட்ட வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருந்தீங்க. கூடவே இப்போ ஒரு வழக்கு அப்படின்னு வரும்போது அவருடைய பார்வை வந்து எப்படி இருக்கு? நான் அதான் சொல்றேன்ல, எனக்கு ரொம்ப இலவசமா நீ பரப்புரைக்கே போக வேண்டாமா, உன்னை நாங்களே வந்து வெளியே கொண்டு போய் காமிச்சிடறோம் அப்படின்னு. நேத்து காமிச்ச எல்லா செய்தி சேனல்கள்லயும் என்னையதான் போக்கஸ் பண்ணியிருக்காங்க. பர்பஸா 300 400 பேர் இருந்த இடத்துல என்னையதான் போக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப எனக்கு இது வீண் விளம்பரம், இலவச விளம்பரம் தானே. நாங்க இருக்கோம், நீ ஏமா பரப்புரைக்கு போற, நாங்களே எனக்கு பரப்புரை பண்ணி தரோன்னு பண்றாங்க. மகிழ்ச்சியா நன்றி சொல்லிக்கிறேன், மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன். தொடர்ந்து பண்ணுங்க, உங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க, அனைத்துக்கும் தயாராக தான் இந்த களத்துல வந்து நின்றுருக்கேன். நம்ம நமக்காக நிக்கல தம்பி, நம்ம நமக்கான அரசியல் பண்ணல, நம்ம நமக்காக நிக்கல. இதுவும் இப்பவும் சொல்றேன், நான் இந்த களத்துல நின்று உயிர் பயம் என்னைக்குமே இருந்தது இல்ல, எனக்கு பொதுவாவே இருந்தது கிடையாது. இந்த கட்சியை நான் வந்து ஏதோ இவங்க எல்லாம் பண்றது பார்த்துட்டு ஏதோ பயந்துக்குவாங்கன்னு, நான் ஒத்த பொம்பளை பிள்ளையா வளர்ந்து எங்க அம்மத்தா வளர்த்தி, இதுக்கு அம்மா இல்ல அம்மத்தா வளர்த்தி ஒத்த பொம்பளை பிள்ளையா வளர்ந்து இந்த சமூகத்துல
நான் எதிர்கொண்ட எல்லாமே நான் ஒரு ஆளா எதிர்கொண்டது, நான் கத்துக்கொண்ட எல்லாமே நான் ஒரு ஆளா கத்துக்கிட்டது. எல்லா அடி வாங்காத ஏரியாவே இல்லடான்ற மாதிரி எல்லா ஏரியாலயும் அடி வாங்கியிருக்கேன். அதனால எதற்குமே எனக்கு பயம் கிடையாது. 12 மணிக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட நான் தான் போய் மாத்திரை வைக்கணும், நான் தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துக்கணும் போலயே என்னை கூட்டிட்டு போறக்கு யாரு இல்லை. இயல்பாகவே அந்த துணிச்சல் என்னுடைய உடம்புல ரத்தத்துல ஊறி கிடக்குது. ரெண்டாவது, இது நான் கல்லூரி படிப்பு படிச்சுட்டு இருக்கும்போது என் மனசுல இது எல்லாம் மாறணும். குறிப்பா நான் இந்த களத்தை நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு நினைச்சதும் சரி, இந்த நாம் தமிழர் களத்துல நிக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா, பெண்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த பாதுகாப்புன்னு ஒரு வளையம், அதை உடைச்சு பெண்களுக்கான கனவை நோக்கி அவர்கள் சுதந்திரமாக போவதற்கு ஒரு பாதையை உருவாக்க வேண்டும். சட்ட ரீதியாக ஒரு பாதையை உருவாக்க வேண்டும்ங்கிறத என்னுடைய இலக்கே. அதற்காக தான் இன்னும் ஓடிட்டு இருக்கேன். என்னமோ கடவுள் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டான். எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்லயே எனக்கு 6 பிள்ளைங்க இருக்காங்க. 6 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ நான் ஒருத்தியா இருக்கும் போதே நான் ஓடணும்னு நினைச்சேன். என் கண்ணு முன்னாடி 6 பிள்ளைங்க விளையாடுது. தமிழ் மண்ணில் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த எல்லா பிள்ளைகளும் எங்கள் பிள்ளைகள் தான்ற உணர்வுலதான் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எல்லாரும் இந்த களத்துல நிக்கிறாங்க. ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்த தலைவன் அப்படி, நம்மளை வழி நடத்தி சென்ற தலைவன் அப்படி, இப்ப வழி நடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய தலைவரும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான். நான் முதல் மேடையில சொன்னேன், என்னுடைய முதல் மேடையில நான் ஏறும்போது, நாளைக்கு என் பிள்ளைக்கு இல்ல, எனக்கு இல்ல, என் பிள்ளைக்கு இல்ல, என் சொந்தக்கார பிள்ளைக்கு இல்ல, எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு அநீதி நடந்துருச்சு, நீங்க இதற்கான குரலை கொடுங்கன்னா என்னுடன் அண்ணன் நிற்பார், அண்ணனுக்கு பின்னாடி இந்த உலக தமிழர்கள் நிற்பாங்கன்னு சொன்ன நடந்துருச்சுல்ல. இதன்ய விஷயத்துல நடந்துச்சுல்ல. அப்புறம் தன் நம்பிக்கை அதிகம், தன்னம்பிக்கை கொண்ட தலைவரை பின்தொடர்றதுனால அந்த தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. இத களத்தை விடுறதா இல்ல, பாத்துக்கோ, எதா இருந்தாலும் பாத்துக்கோ. அந்த சொல்றேனே, பிளீஸ் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணாலும் அது எனக்கு சாதகமா தான் மாறும். இந்த இயற்கையும் மாவீரர்களும் எங்களுடன் உறுதுணையாக நிக்கிறாங்க. நேர்மை அந்த காலத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகள் கூடயும் உறுதுணையாக மாவீரர்கள் இருக்காங்க. அதனால நீங்க என்ன செய்தாலும் அண்ணன் சொல்ற மாதிரி கால் கட்டவரல இருக்கிற மைத்த கூட கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு தாயாக நேற்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க போறாங்க அப்படிங்கிறப்போ 2 பெண் பிள்ளைகள் வீட்டுல இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு தாயாக உங்களுடைய மனசுல கண்டிப்பா அந்த பிள்ளைகள் முகம் வந்துட்டு போயிரும். அந்த நேரத்துல என்ன யோசிச்சீங்க? அந்த உணர்வு எப்படி? ஒரு தாயாக, ஒரு அரசியல்வாதியாக உங்களுடைய தைரியம் நிச்சயமாக பாராட்டப்படுது. ஒரு தாயாக உங்களுடைய உணர்வு எப்படி? எங்களுக்கு கூட்டு குடும்பம் தான். 2 பையன் 2 பொண்ணு எங்களுக்கு. கடைசி என்னோட குழந்தை அவ ரொம்ப சின்ன, 2-2.5 வயசு தான் ஆச்சு. அது குழந்தை ஏங்கிருமோன்ற ஒரு பயம் தான். 2வது, அவ பையன் வளர்ற வரைக்கும் கூட நான் பெருசா வெளியூர்கள் போனதுல. பாப்பா பால் குடி நிறுத்தின உடனேமே நான் 1.5 வயசுல இருந்தே நான் எல்லா பக்கத்துலயும் களப்பணிக்கு, மாநாடுகளுக்கு, போராட்டங்களுக்கு, எல்லா களத்துலயும் போய் நின்னதுனால என் குழந்தைக்கு பழகிருச்சு. இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, என்னை என் பிள்ளை சித்தின்னு தான் கூப்பிடும். நான் பெத்த பிள்ளை. ஏன்னா 2 பசங்க சித்தின்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய மச்சண்டார் பசங்க சித்தின்னு கூப்பிடுவாங்க, என்னை சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் அம்மாங்கிறது என் மச்சண்டார் வீட்டுல அக்கா தான். அவ அப்படியே வளர்ந்து பழகிட்டா. என்னை எதுக்குமே எதிர்பார்க்கறது இல்ல. நான் அந்த மாதிரிதான் என் பிள்ளைகளை வளர்த்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிற்கக்கூடிய களம் அப்படி. அனைத்தையும் தெளிஞ்சு புரிஞ்சு ஆலோசிச்சு குடும்பமாக உட்கார்ந்து முடிவு பண்ணிதான் என்னை களத்துக்கே அனுப்புறாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த இனத்துக்காக நம்ம நின்னே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இத்தனை இன்னல்கள் நடக்கிறதுக்கு நாங்களும் காரணம், எங்கள் முன்னோர்களும் காரணம்ங்கிற ஒரு ஆழமான புரிதல் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வந்துருச்சு. என்ன நடந்தாலும் உன்னுடன் நாங்க இருப்போம். நேத்தே பாருங்க, 7 மணி வரைக்கும் எங்க வீட்டுல இருந்து ஒரு போன் கூட வரல. அண்ணன்கெல்லாம் அப்படி சிரிக்கிறாங்க, எப்படி இருக்கீங்க இப்படி அப்படின்னு, குடும்பம் எப்படிங்க இப்படி இருக்கீங்கன்னு. 7 மணிக்கு மேலதான், ஏன்னா ஆடி 18 வருது இல்ல, இங்கெல்லாம் அது ஒரு விழாவாக பண்ணுவாங்க. அதுக்கான சுத்தப்படுற வேலைகளை பண்ணிட்டு 7 மணி வரைக்கும் அந்த வேலையே சரியாயிருச்சு. 7 மணிக்கு மேலதான் என்னுடைய அலைபேசிக்கு அழைப்பு வந்திருக்கு. இல்ல 5 மணிக்கு மேல அப்படிங்கும் போதே ஓகே முடிவு பண்ணிட்டாங்க, சரி அரெஸ்ட் பண்ணுவாங்க போல, சரி பாத்துக்கலாம், முதல்ல வேலையை முடிப்போம் எப்படின்னு பாருங்க, வேலையை முடிப்போம் அப்புறம் பாத்துக்கோ அப்படின்னு 7 மணிக்கு அழைப்பே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரின்னு சொல்லவும், சரி பாருங்க. ஏன்னா நம்ம கட்சி மேல அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு.
ரெண்டு நம்பிக்கை எனக்கு உண்மை. ஏன்னா பூர்வீகமே இதுதாங்கும்போது இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகள்லயும் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களையும் எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, பழக்க வழக்கம் இருக்காங்க. ரெண்டு ஆழமான நம்பிக்கை. நானே இந்த மூன்று எழுத்து கட்சிகள்ல, நான்கு எழுத்து கட்சிகள்ல இருந்திருந்தேன்னா இந்த நம்பிக்கை சத்தியமா யாருக்குமே வந்திருக்காது. நாம் தமிழர்ல இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும், சீமானின் தம்பி தங்கைகளும் உறவுகளும் இந்த புள்ளைய விட்டுற மாட்டாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, இவளை யாருனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இயற்கையாவே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்க ரொம்ப நம்புறாங்க. இந்த உள்ளூர் அந்த அரசியல்வாதிகளால எல்லாம் இவளை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணிடுவாங்க, இங்கிலீஷ் போனா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரி பண்ணிட்டு போங்க, 10 நாள் கழிச்சு வீட்டுக்கு வர போறா, 2 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வர போறா. மாமியார் வந்தோடனே அண்ணனுக்கு 20 பேர் இருக்கிறாங்க, விடுறதுக்கு வந்திருக்காங்க, வந்தோடனே இந்த ஜெயில இருந்து தப்பிச்சு அந்த ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சா திருப்பி இங்கே கூட்டு வந்து விட்டுட்டீங்களா அப்படின்னு தான் சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க. எந்த சலனமுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் சீமான் என்ற ஒற்றை மனிதர் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கை. சீமானை விட சீமான் தம்பி தங்கைகள் மீது அவங்க ஆழமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க போனாலும் அவளை எங்க கொண்டு போய் போட்டாலும் அவளை கொண்டு வந்து வீட்டுல போட்டுருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனால அவங்க எதுவும் சலனமால சொன்ன மாதிரி ஒரு தாயா எனக்குதான் கொஞ்சம் லைட்டா கண்ணு வேர்த்துச்சு. அப்புறம் அது வரைக்கும் இல்ல, நம்ம அக்கா ஒருத்தவங்க வந்தாங்க, மீனாட்சி அக்கா. அவங்கள பார்த்தோன்னே தான் லைட்டா டிஸ்டர்ப் ஆயிட்டேன் நான் இமோஷனலா. ஏன்னா இமோஷனலா டக்குன்னு அக்கா வந்தோடனே அப்படி ம். கணத்தை தடவி குடிச்சு தலையை தடவி நானே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன், நானே கொஞ்சம் இமோஷன் ஆயிட்டேன். அப்புறம் அது அப்படியே சரியாயிருச்சு. அப்புறம் எல்லாரையும் பார்த்தோன்னே சரியாயிருச்சு. நிச்சயமா இந்த ஒரு சரி. நேர்காணல் நாம் தமிழர்ச்சியோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தலாம். கண்டிப்பா நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் பதிவு தான் சொல்றேன், பண்ணியிருக்கீங்க. துணிஞ்சு நில்லுங்க. இது துணிஞ்சு நில்லு. யாராலையும் எந்த ஒரு அரசியல் பயங்கரவாத அடக்குமுறையாலையும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடியது கருத்தியல் புரட்சி. நாம் தமிழர் அண்ணனை புறக்கணிக்கலாம், சீமானை புறக்கணிக்கலாம், சீமான் தம்பி தங்கைகள் மீது நீங்கள் 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஆனால் சீமானும் சீமானின் தம்பி தங்கைகளும் முன்வைக்கக்கூடிய அரசியலையும் கருத்தியலையும் யாராலையும் இக்னோர் பண்ணிட்டு போகவே முடியாது. நம்மளை அவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால துணிஞ்சு நில்லுங்க எதா இருந்தாலும். நம்முடன் நம் அண்ணன்களும் தம்பிகளும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை உரிமை பார்த்து. நிச்சயமாக நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடர்பாடு. அதை தொடர்ந்து இன்னைக்கும் வந்து நீதிமன்றத்தில் இவ்வளவு நேரம் காத்திருந்திருக்கீங்க. எல்லாத்தையும் கடந்து நம்மளுடைய ஒரு கோரிக்கையை ஏற்று நமக்கான ஒரு நேர்காணலை கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த நேர்காணல் நாம் தமிழத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வையும் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேர்காணலா அமைஞ்சிருக்கு. நேர்காணல் தந்தமைக்கு நன்றி. கூடவே வந்து இந்த உங்களுடைய தொகுதியில வடக்கர்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கீங்க. நிச்சயமா வந்து எதிர்வரும் காலங்கள்ல வந்து நம்ம இப்போ வந்து இணைய வழியா இணைஞ்சிருக்கோம். நேரடியாக அது சம்பந்தமான விவாதங்களை நாம் தொடருவோம். நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி. நாம் தமிழர். நாம்